ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் 1996ஆம் ஆண்டு வெளியான லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற படத்துலேருந்து மலர்களே மலர்களே அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து டீகோடிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த படத்தை இயக்குனர் வந்து பி வாசு அவர்கள். சர்ப்ரைஸாக இருக்குல்ல, இந்த படத்தை இயக்குனர் வந்து பி வாசு அப்படிங்கும் போதே எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா கேட்டகரியில் வந்த ஒரு படம். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள், வைர வரிகள் வந்து கொடுத்தது வந்து நம்ம வைரமுத்து அவர்கள். இந்த பாட்டை வந்து பிடிக்காத தமிழர்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அருமையான படத்துல வந்து பிரபுதேவா அவர்களும் நக்மா அவர்களுக்கும் தான் இந்த பாடல் வந்து வரும். அவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயின். ரொம்ப அற்புதமான ஒரு பாடலா வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா பேசப்படல அந்த காலகட்டத்துல. இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. இந்த பாட்டை வந்து பாடினது வந்து சித்ரா அம்மாவும் ஹரிகரன் சார் இவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. எனக்கு வந்து ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர்களில் ஒருவரான ஏ.ஆர். ரஹ்மான் அவரோட இசையில் என்னோட ஃபேவரட்டான பாடகர் ஹரிகரன் சாரோட பாட்டு அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமானுச்சு இந்த வீடியோ பண்ணணும். இந்த பாடல் வந்து வெளிநாடுகளில் வந்து படமாக்கப்பட்டிருக்கும். சி.வி. சேகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு சினிமோட்டோகிராஃபி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபி, இந்த மாதிரி ஒரு நேச்சரை கொண்டாந்து வச்சது அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருசாக வந்து பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. இந்த பாடலோட முதல் அந்த பல்லவியை வந்து பாடுறது வந்து சித்ராமா தான் வந்து பாடியிருப்பாங்க. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாடியிருப்பாங்க. ரொம்ப மென்மையா, ரொம்ப ஸ்லோவா, அவ்வளோ அழகா அந்த பாட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பல்லவி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் பீட் ஒன்று போட்டிருப்பாரு ஏ.ஆர். ரஹ்மான் சார். அதாவது வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீட்டு, அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பீட்டை வந்து போட்டிருப்பாரு. டன் டன் டடன் டடன் டன் 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 டடன் டடன் டன் 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 டடன் டடன் டன் டடன் டன் 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 அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசிக் வந்து வந்திருக்கு. ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு வந்து டான்ஸு கொரியோகிராஃப் பண்ணதும் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதுசாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஏ.ஆர். ரஹ்மான் சார் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. உதாரணத்துக்கு வந்து ட்ரம்ஸை சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் கிட்டாரை வந்து சொல்லலாம், அந்த கீபோர்ட்ஸை சொல்லலாம், ஃப்ளூட்டு வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது, அதையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த கோர் பாட்டையை வந்து அப்படி கடத்திட்டு போகுது அப்படின்னு. இந்த பீட்டோட லாஸ்ட் போர்ஷன் வந்து ஒரு ஃப்ளூட் வந்து அப்படி ஆட் ஆகும். அதாவது வந்து ட்ரம்ஸில் வந்து மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும், லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃப்ளூட் ஆட் ஆகும். அந்த ஃப்ளூட் ஆட் ஆகினதுக்கு அப்புறம் அந்த மியூசிக் வந்து ஒரு வேற லெவலில் போய் உட்காந்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபீல் குட்டான ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மனசுக்கு நெருடலான ஒரு இசையை வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டோட முதல் சரணம் வந்து சித்ராமா வந்து பாடி, மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா, இந்த மாதிரி தான் வந்து அந்த சரணத்தோட முதல் வரி இருக்கும். ரொம்ப ஒரு மென்மையான ஒரு வாய்ஸுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ஸில் வந்து அந்த சித்ராமா வந்து அதை பாடினது. மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் அம்பு வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா அப்படிங்கிற மாதிரி அவர் பாடியிருப்பாரு. இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து, தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போனதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே, நேரம் இல்லை காதல் ரதியே. இந்த மாதிரியான வரிகள் பாருங்க, வைரமுத்து அவர்களோட வரிகள் வந்து என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணுது பாருங்க. அவ்வளோ அருமையான ஒரு வரிகளாக வந்து என்னால் வந்து அதை பார்க்க முடியுது. இந்த பாடல் வந்து பாடுறதுக்கு
ஹரிஹரன் சார் வந்தப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டிகிரி ஃபீவரில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு லைவ் கான்செப்டில் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்தில் வந்து அந்த பாடல் வந்து பாடினதாக வந்து சொல்லப்படுது. அப்படி இருந்தும் அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து கொடுத்தது வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்கு உரிய ஒரு விஷயமா இருக்கு. பை காடு வந்து அவர் கிஃப்டடு தான் அந்த வாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி தாங்க அவர் வந்து பாடியிருப்பார். எஸ்பெஷலி எனக்கு வந்து ஹரிஹரன் சாரை வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வார். அது பேர் சங்கதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுவார்ல, அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பார்ப்பேன், ரசிப்பேன். ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த வகையில் இந்த பாடலும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல். அடுத்ததா வந்து முதல் சரணத்தையும் இரண்டாவது சரணத்தையும் வந்து இணைக்கிறதுக்கு ஒரு இசை. அந்த இசை வந்து ஏற்கனவே போட்ட இசையை வந்து வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு ஏஆர் ரஹ்மான் சார் அவர்கள். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து அந்த ட்ரம்ஸ் இதை வச்சு போட்ட இசையை வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் கிட்டாரு, ஃப்ளூட்டு இது ரெண்டையும் வச்சு இணைச்சு ஒரு இசையை வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த ரெண்டாவது சரணத்தை வந்து ஆரம்பிச்சு துவக்கி வைக்கிறது வந்து ஹரிஹரன் சாரு. பூவில் நாவிருந்தால் காற்று வாய் திறந்தால் காதல் காதல் என்று பேசும் நீலா தமிழறிந்தால் அலை மொழியறிந்தால் நம்மில் கவி எழுதி வீசும். இப்படிதான் அந்த வரிகள் இருக்கும். ரொம்ப அற்புதமான வரிகளா இருக்கும். என்னால வந்து அந்த அளவுக்குலாம் என்னால பாட முடியல. அவங்க பாடுறது வந்து அப்படியே பால் தேன் இதெல்லாம் கலந்து அப்படியே பருகுன அந்த குரல்ல பாடுற மாதிரி ஒரு குரலா இருக்குங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். கடைசியா வந்து மறக்காது உன்றாகம் மறிக்காது என் தேகம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டோட அந்த சரணத்தோட முடிவுக்கு வந்து பாட்டையும் வந்து முடிச்சிருவாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல இந்த பாடலும் வந்து ஒன்று. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பாடல்கள்ல மிக அற்புதமான பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த பாடல் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து எனக்கு பிடிச்ச பாடகரான ஹரிஹரன் சார் அவர்களோட பாடல் அந்த வாய்ஸ்ல வந்து கேட்கறது வந்து இன்னமும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நம்ம சேனலை.